கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக 2 தீமோத்தேயுக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 5வது வசனம். தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. என கருமையானவர்களே, நம்முடைய வாழ்வில் கர்த்தரோடு கூட இசைந்து நாம் அவரோடு கூட நடக்க வேண்டும். ஆகவே நாம் யாரை விட்டு விலக வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு நன்றாக சொல்லுகிறது. தேவ பக்தியினுடைய வேஷத்தை தரித்தவர்கள், கர்த்தரை நான் பிரதிபலிக்கிறேன் என்று சொல்லியும் அதை பிரதிபலியாதபடிக்கு வேஷமாக அதை தரித்து கொண்டு அதனுடைய பலனை மறுதலிக்கிறவர்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. அப்படிப்பட்டவர்களோடு கூட இசைந்து இருக்கும் பொழுது நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிச்சயமாக முன்னேற முடியாது. நம்முடைய வாழ்க்கை பின்னால் போயிடும். ஆகவே தான் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டிருக்கிறவர்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். இந்த கடைசி நாட்களில் நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்கள். தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு ஆனால் அதனுடைய பலனை மறுதலிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, அவர்களுடைய உள்ளமோ பட்சிக்கிற ஓநாய்க்களை போல இருக்கிறது. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளையே, ஏமாந்து போகாதுங்க. எல்லாத்தையும் பார்த்து ஏமாந்து போகாதுங்க. வேதத்தை பற்றி பிடித்து கொள்ளுங்கள். வேதத்தோடு கூட இணைந்து ஆண்டவரே என்று சொல்லி அவருடைய சார்பில் காத்திருங்க. அவருடைய சார்பில் காத்திருந்து ஆண்டவரே என் கூட பேசுங்கப்பா என்று சொல்லி கேளுங்க. யார் எதை பிரசங்கித்தாலும் வேதத்தோடு கூட ஒத்து பாருங்கள். இந்த வார்த்தைகள் கர்த்தருடைய வார்த்தைகள் தானா, இந்த வார்த்தைகள் கர்த்தரால் சொல்லப்பட்டவைகள் தானா என்பதை ஒத்து பார்த்து கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபியுங்கள். இல்லை என்று சொன்னால் அப்படிப்பட்டவைகளை விட்டு விலகி விடுங்கள். கர்த்தர் எச்சரிக்கிறார். நம்ம பார்க்கறது எல்லாம் அழகாக இருக்கும், பார்க்கறது எல்லாம் தங்கம் இல்லை, பார்க்கறது எல்லாம் பொன் அல்ல. நம்ம நினைக்கிறோம் அருமையான வார்த்தைகள், இனிமையான சொற்கள், என் இதயத்திற்கு ஏற்றவைகள் என்று சொல்லி பின்பற்றி நம்மை நாமே ஆண்டவரை விட்டு விலகுவதற்கு ஏதுவான காரியங்களுக்கு சென்று விடக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையில் ஆழமாக காத்திருங்கள். இந்த கடைசி நாட்களில் தேவன் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தருடைய வார்த்தையை வேஷமாக தரித்து கொண்டு தன்னுடைய சுய லாபத்திற்காக பணத்திற்காக ஓடுகிற மக்களின் பின்பதாக நாம் சென்று விடாதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தையிலே நிலைத்திருப்போம். வேதத்தை தியானியுங்கள், வேதத்திலே காத்திருங்கள், வேதத்தின் வார்த்தைக்கு முதலிடம் கொடுங்கள். அப்படி இல்லாதவர்களை விட்டு விலகுங்கள். எங்கள் அன்பின் ஆண்டவரை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி. யாரை விட்டு விலக வேண்டும் என்று சொல்லி நீர் எங்களிடத்தில் என்று பேசின தயவிற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளுடைய இதயத்தில் பேசும் ஆண்டவரே. இனிமையாய் தோன்றுகிறவர்கள் ஆண்டவரே, நன்மை என்று சொல்லி தன்னுடைய மானசீகமாக விடுக்கிறவர்கள் பின்பதாக சென்று விடாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கர்த்தர் ஒவ்வொருக்கு உதவி செய்யும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.